Hi viewers, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மோர் முறுக்கு. இது எப்படி செய்யறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது எப்படி செய்யறதுன்னு புரியும். நான் மோர் எடுத்திருக்கேன். மோர் மட்டும் எப்போவுமே புளிக்காமல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். புளிச்சுதுன்னா அந்த முறுக்கும் புளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 நறுக்கி வச்சுருந்தேன், சீரகம், உப்பு, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பூண்டு ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பூண்டுக்கு பதில் ஓமம் கூட கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நமக்கு நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும், அதனால தான் இது போடுறது. கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது நம்ம ஸ்டவ்வில் மோர் ஊற்றிட்டு கூட ஒரு ஐட்டமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி கலக்கிட்டு நம்ம மொத்தமாக பண்ணினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் மோரில் எல்லாத்தையும் முதல் போட்டு கலக்கிட்டேன். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 விஷயம் என்னென்னா, இது மோர் புளிக்கவும் கூடாது, அதே மாதிரி மாவு ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடாதீங்க. இப்போ கடாயில் அந்த மோர் நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நீங்கள் மோரை கடாயில் ஊற்றிட்டு ஒன்றா கூட இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்படி கூட சேர்த்துக்கலாம். மொத்தமாக கலக்கி வச்சுட்டு ஊற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி பண்ணேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது திரிஞ்சு வர மாதிரி இருக்குன்னு எல்லாம் நினைக்காதீங்க. அது மோருன்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது, அது ஒன்றும் கிடையாது, பயப்படாதீங்க. இப்போ நல்லா கொதித்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் இடியாப்ப மாவு, கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். 1 பவுல் அளவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதே பவுலில் 2 பவுல் அளவு தான் மோர் சேர்த்துருக்கேன் நான். இப்போ நீங்கள் கட்டி விடாமல் இதை கிளறி விடணும். அப்போ நீங்கள் ஸ்டவ்வை கூட சிம்மில் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் கிளறி விடுங்க. ஏன்னா ஹையில் இருந்ததுன்னா அப்படியே கட்டிக்கிட்டே விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிளறி விட. அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கட்டி விடாமல் நல்லா கிளறி விடுங்க. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் வச்சிடக்கூடாது. தண்ணியாக இருந்தாலும் முறுக்கு நல்லா இருக்காது, மொறுமொறுன்னு இருக்காது. இது மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நீங்கள் மொத்தமுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கனாவே நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனால உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் பாருங்கள், நல்ல மாவு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. ஆறினோடனே நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம கையில் இதே மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. எவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப தடியாக உருட்டாதீங்க, வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மெலிசாக இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த ஓரத்தையும் அந்த ஓரத்தையும் மொத்தமாக மடித்து விட்டு அந்த 2 ஓரத்தையும் நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஓரத்தையும் அந்த ஓரத்தையும் நல்லா ஜாயின் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கட்டையில் திரட்டலாம். கட்டையில் திரட்டினீங்கன்னா 2 கூட நம்ம செஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி உருட்டிட்டு அதே மாதிரி இந்த எட்ஜையும் அந்த எட்ஜையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாதிரி ரிங் மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இதை மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா மாவையும் நான் உருட்டி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இது ஈஸியாக உருட்டி எடுத்துடலாம். பார்க்க தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு, பட் ஈஸி. இப்போ கடாயில் எண்ணெயை நல்லா காய விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ரிங் முறுக்கு, அதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மோர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்ன வியூவர்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.